வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க நம்ம இன்னைக்கு அடுத்தது களிமண் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் கம்பேக்காக திரும்ப களிமண் வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம களிமண் வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் முதல் தட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் மேலும் மேலும் க்ரோத் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம களிமண்ணில் என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருவைன்னா என்னன்னா, அந்த காலத்துலலாம் நமக்கு அரிசியெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்சி கிடையாது. நம்ம கொண்டு போய் அரிசி அரைச்சிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி இடமெல்லாம் கிடையாது. கையில் தான் அரைப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது நிறைய பேத்துக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். வாங்க களிமண்ணை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் 2 பால் ஒரே சைஸில், அதில் 2 கல் இருக்கும். அதனால் 2 பால் ஒரே சைஸில் நல்லா ஒரே சைஸ் எடுத்து அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாலை இப்படி ஃப்ளாட்டாக இப்படி தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டுட்டு இந்த ஓரமெல்லாம் நமக்கு அந்த ஹைட் ஒரே மாதிரி வரணும். இப்போ நான் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை தான் போட்டுட்ருக்கேன், லேமினேட்டட் ஷீட் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்படி பண்ணக்குள்ளே ஈஸியாகவே வரும். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணோம்னா அது ஈஸியாக பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு. நம்ம ஒரு தட்டுலேயோ அந்த மாதிரி பண்ணக்குள்ளே நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள் நீட்டாக முழுன்னு வந்துருச்சு. இப்போ இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி அடியிலையும் நல்லா ஈவனாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அடியில் தட்டக்குள்ளே திரும்ப சைடில் ஷேப் மாறும். திரும்ப இன்னொரு தட்டி அதை உருட்டி விட்டுக்கணும். அந்த மாதிரி 2யும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஈவனாக கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒன்றையும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இந்தாண்டெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இது 2ம் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வச்சா 2ம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈவனாக நீட்டாக பண்ணியிருக்கிறதுல இந்த சென்டரில் கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துக்கணும். மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் இப்படி வச்சிடணும். நல்லா உள்ளே வச்சுட்டு இதுக்கு அந்த குச்சி தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி, அதாவது இப்போ நம்ம எதுக்கு குச்சி சொருகிருக்கோம்னா இந்த மண் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக குச்சி சொருகிருக்கோம். அந்த குச்சி தெரியாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக மண்ணை வச்சு இப்படி இந்த இடத்துல பேக் பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டு நீட்டாக இந்த இடத்த இப்படி பேக் பண்ணி இது சென்டர் இப்போ இது ஸ்ட்ராங்காக காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நம்ம டூத் பிக்லாம் சொருக தேவையில்லை. தேங்காய் குச்சி தான் உங்களுக்கு க்ரிப்பாக நிற்கும், கலண்டுட்டு வராமல். இதெல்லாம் இந்த ஜாயிண்டிங் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருகை கல்லோட அடிப்பகுதி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் பகுதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இதில் இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் ஒரு ஷேப் கொடுக்கணும். அது எதுக்குன்னா அந்த இடத்துல தான் நம்ம கையில் சுற்றுற கல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுத்து அந்த ஷேப் கீழ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு உருண்டையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இப்படி ஒரு உருண்டையும் இப்போ இந்த சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை அடி வரைக்குமே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பண்ணணுங்கிறதுனால தான் இது பர்ஃபெக்டாக பண்ண தேவையில்லைன்னு கொஞ்சம் கரெக்டாக ஷேப் வந்தால் போதும் அப்படின்ட்டு இப்படி நீட்டாக இப்படி விரலை விட்டு சுற்றி விட்டு எடுத்தோம்னா நமக்கு இந்த சென்டர் ஓட்டையோட ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஓரத்துலேயும் இந்த ஷேப்பை கரெக்டாக நீட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 தட்டி இப்படி டேப் பண்ணோம்னா ஈவனாக போய் சீட் ஆகிக்கும். இப்போது இந்த இடத்துல இப்போது சென்டரில் நல்லா தண்ணி தொட்டு இதை அப்படி
இதாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஒரு பெண்டோடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து இதுக்குள்ளே எடுத்து இப்படி மாட்டக்குள்ளே இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நீட்டாக ஈவன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விளக்கமாத்து குச்சி தான் எடுத்து இந்த இடத்துல இங்கே குத்திட்டு நம்ம இதுக்கும் வந்து மண் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சூப்பராக இது காஞ்சதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம திருகினோம்னா பர்ஃபெக்டாக திருகும், கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட திருகை ரெடி. நம்ம இதில் டீட்டெயில் ஒர்க்கு, அதாவது நம்ம பாப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம டீட்டெயில் ஒர்க்குனால் இந்த மாதிரி இந்த பள்ளமெல்லாம் கொடுத்து இதில் ஏதாவது டிசைன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணோம்னா அது இன்னும் நமக்கு அழகாக காட்டும். இந்த இடத்த வந்து கொஞ்சம் பிரித்து இம்ப்ரெஷன் கொடுத்து இதையும் டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம திருகை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவசியம் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ காட்டக்குள்ளே நான் அவசியம் இதையும் ஒரு தாட்டி நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த கிராஃப்டில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.